26 வருட நம்பிக்கை, லட்சக்கணக்கான சந்தோஷ திருமணங்கள். கல்யாணம்னாலே தமிழ் மேட்ரிமோனி தான். தாத்தா எப்படி நடிக்கிறாரு? எப்படி நடிக்கிறாரு? சூப்பர். என்னை விட என் கணவர் தான் நல்லா நடிக்கிறார். அது மட்டும் இல்லை, இவர் வந்து மற்ற பாட்டிலாம் ரொமான்ஸ் பயங்கரமா பண்றாரு. அது எப்படி இருக்கு உங்களுக்கு? இதில் நான் சங்கடப்பட்டது கிடையாது. அதெல்லாம் பிரச்சனை இல்லை, சந்தோஷம். ஓகே. ஏதோ நான் ஒரு ஹாப்பியாக இருந்தால் ஓகே. சந்தோஷமா இருந்தால் எனக்கு அது போதும். படையப்பா, வயசானாலும் உன்னுடைய அழகும் ஸ்டைலும் உன்னை விட்டு போகவே இல்லை. அது என் பிறப்பு குணம். கூடயே பிறந்தது. கூடிய பிறந்து கையில் கொடுக்கும். அதோட ஸ்டேஜ் நான் ஒரு தடவை நினைப்பேன், இவரை எல்லாம் என்னை திட்டும்போது பேசும்போது அது இறைவனை திருப்பி என்ன அவரை திட்டுற அளவுக்கு நடிப்பு வந்துருச்சு. எல்லாம் சொல்லுவாங்க, பழி வாங்குறீங்களா அப்படின்னு தெரியல, வாடா போடா என்னடா போடா அப்படின்னு பேசுற நிலைமைக்கு இப்போ வந்துருச்சு. எனக்கு இப்போ வந்து அப்புறம் நடிக்கல, உண்மையாக சொல்லியிருக்கீங்க. அப்போ நடிக்குச்சுதான். ஐ லவ் யூ. ஐ லவ் யூ டார்லிங். சரி தாத்தா, உங்க வைஃப் நீங்க எப்படி செல்லமா கூப்பிடுவீங்க? பாப்பு. பாப்புவா? பாப்புன்னு உங்க வைஃபை கூப்பிடுவீங்களா இல்லை வேற யாராச்சும் கூப்பிடுவீங்களா? டவுட்டா இருக்கு எனக்கு. என் பொண்டாட்டியை தவிர வேறு யாரையும் கூப்பிட கூப்பிடலாம் மாட்டீங்க, செய்கல தான் அடி கூப்பிடுவீங்களா? அது வேற. மாட்டினாரு, குறும்பு தட்டமா இருக்காரு. அப்ப இதுக்கு முன்னாடி லவ்ல இருந்திருக்கா தாத்தா? இது கிடையாது. லவ் இல்ல மத்த நல்லா இருந்திருக்கு, மத்ததெல்லாம் இருந்திருக்கு. அந்த மத்ததெல்லாம் என்ன சொல்லுங்க. ஒரு ரகசியம். ரகசியம் தெரிஞ்சிச்சுன்னா அப்புறம் பாட்டிக்கிட்டு இருந்து அடி விழும். அடிவா. இந்த ஓல்டேஜ் ஹோம்ல இருந்து ஒரு கம்ப்ளைண்ட். இவர் வந்து பாய்ஸ் ரூம்ல இருக்க மாட்டாரு, அதிகமா கேர்ள்ஸ் ரூம்ல தான் இருக்காரு. மனைவியை பார்க்க வரேன்னு சொல்லிட்டு மத்தவங்க மனைவியை பார்த்துட்டு இருக்காரு. ஒரு கம்ப்ளைண்ட். நான் எதுல கண்டுக்கிற வேண்டிய கண்டுக்க மாட்டேன். இதுக்கு மேல கண்டா என்ன கண்டுக்கிடலாம் என்ன? ஆனா இப்போ உங்களுக்கு பாட்டி தான் முடிச்சிருக்கு. நீ சாகுற வரைக்கும் பாட்டிதான். கரும்பு கட்டோட இருந்தா எறும்பு எப்பவும் தேடி வரணும். என் கணவர் எப்பவும் என்னை தேடி வருவார். அந்த ஒரு நம்பிக்கை அது போக விடுறது. இந்த காலத்துல யாரையுமே சொல்ல முடியாது, அப்பவும் சொல்ல முடியாது, இப்பவும் சொல்ல முடியாது. அவங்கவுங்க மனசுல கட்டுப்பாடா இருக்கணும். கணவர் எவ்வளவு கொடுமைப்படுத்தினாலும், கணவர் கெட்டவரா இருந்தாலும் அங்கதான் அவர் கூட தான் இருக்கணும்ன்றீங்களா? அவனை திருத்தப்பா, திருத்த பார்க்கணும். திருத்த பார்க்கணும். அவன் போக்கு எப்படி இருக்கும் அது பிடிச்சு எல்லாத்துக்கும் நம்ம கையில தான் இருக்கு. ஓகே, இப்போ நம்ம எங்கே இருக்கோம் பார்த்தீங்கன்னா, மதுரையில் வந்து தாய்மடி இல்லத்தில் தான் இருக்கும். ஸோ இந்த இல்லத்தை வந்து கடந்த 10 இயர்ஸ் மேலே வந்து சேது முத்துராமன் சார் வந்து ரன் பண்ணிட்டு இருக்காரு. ஸோ இந்த இல்லத்தில் இருக்க தாத்தா பாட்டியில் வந்து நீங்கள் நிறைய பேர் வந்து ரீல்ஸில் பார்த்து செம்மையாக என்ஜாய் பண்ணியிருப்பீங்க. ஸோ ரியல் லைஃப்பில் எப்படி இருக்காங்க பார்த்தலாம். ஸோ நம்ம கூட வந்து ஹீரோயின் இருக்காங்க. ஹாய் ஹீரோ சார். வணக்கம். வணக்கம் வணக்கம். ஸோ ராமசாமி சாமி. பாப்பாத்தி அம்மா வணக்கம். எஸ், நீங்கள் ரீல்ஸில் இருக்க மாதிரி ரியல் லைஃப்லேயும் வந்து ஹஸ்பண்ட் ஒய்ஃப்னு சொல்லிட்டு உங்களுக்கு கதை பார்க்கும்போது தெரியுது. ஸோ ஒரு சூப்பரான ஒரு கப்பலை வந்து இன்டர்வியூ எடுக்கும், ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. ஸோ எல்லாருக்கும் ஒரு வணக்கம் சொல்லிடுங்க, பார்க்குறவங்க எல்லாருக்கும் வணக்கம். எல்லாத்துக்கும் வணக்கம். 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 சரி, அந்த ரீல்ஸ்லாம் பண்ணுறீங்கல்ல? ஆமா. ரீல்ஸ் பண்ணும்போது எப்படி உங்களுக்கு ஃபஸ்ட் டைம் வந்து தயக்கமா இல்லையா, பயமாலாம் இல்லையா? ஏன்னா உங்களுக்கு தெரியாத விஷயம். ஸோ இப்போ இருக்க தாத்தா பாட்டிலாம் என்ன ஃபோனே பார்த்துட்டு இருக்குன்னு திட்டுவாங்க. பார்த்தா தாத்தா பாட்டி நீங்களே ஃபோனில் கலக்கிட்டு இருக்கீங்களே, எப்படி அது இங்கே வந்து இந்த தாய்மொழி இல்லத்தில் ரீல்ஸ் பண்ணுறது ஆரம்பிச்சிங்க? அதாவது ஒவ்வொரு ஓமங்களையும் பெரியவங்க வயசானவங்க ஏதாவது நடிச்சா அவங்க சந்தோஷமா இருக்கட்டும், ஆடி பாடி பாடுங்க அப்படின்னு சொன்னாங்க. ஆனால் நான் இங்கே வந்ததுலேருந்து 11 மணிக்கு மேலே எல்லாத்தையும் எங்களை உட்கார வச்சு ஒவ்வொரு சினிமா பாட்டு உங்களுக்கு என்ன பாட தெரியும் அப்படின்னு கேட்டாங்க. போக்குவரத்துக்கு பிடிச்சது நான் இங்கே ஒரு 10-20 பேர் இங்கே உட்காந்துக்கிறோம் சுற்றி இந்த சைடில். அப்போ சுற்றி பேசிகிட்டு இருக்கும்போது எப்படியா இருக்கும்போது தான் திடீர்னு ஒரு விசேஷம் ஆச்சு. அப்போ விசேஷம் இல்லை அம்மா எல்லா இடத்துக்குமே போட்டாங்க, நம்மதுலேயும் எதாவது செய்வோமா சொல்கிறாங்கன்னு. சரி என்ன சொன்னோம். அப்போ இந்த வந்தாங்களே இந்த காஞ்சன சிஸ்டர், அவங்க பையனும் அவங்க பொண்ணும் எங்களை வச்சு எடுத்தாங்க. ஆரம்பமே அவங்க தான் ஒர்க் பண்றவங்களோட பையனும் பொண்ணும். ஆமா, வந்து சுடிதாரு பேண்ட் சட்டை டிஷர்ட்டு எல்லாம் போட்டு அவங்க எடுத்தாங்க. அலைபாய் இது அப்புறம் என்னன்னு அடுக்கலாம். இப்ப அவங்க எடுத்தது. தாத்தா எப்படி நடிக்கிறாரு? எப்படி நடிக்கிறாரு? சூப்பர். என்னை விட என் கணவர் தான் நல்லா நடிக்கிறார். அது மட்டும் இல்லை, இவர் வந்து மற்ற பாட்டிலாம் ரொமான்ஸ் பயங்கரமா பண்றாரு. அது எப்படி இருக்கு உங்களுக்கு? அதுல நான் சங்கடப்பட்டது கிடையாது, அதெல்லாம் பிரச்சனை இல்லை, சந்தோஷமா தான். ஓகே. ஏதோ நான் ஒரு ஹாப்பியா இருந்தா ஓகே. சந்தோஷமா இருந்தா எனக்கு அது போதும். அவர் நடிச்சதுல எந்த இது உங்களுக்கு பிடிச்சது? அவர் உட்கார்ந்துக்கிட்டு இந்த ரவுடிகளுடைய தலைவர்கிட்ட உட்கார்ந்து பேசுறாரு பாருங்க. அப்படி பேசும்போது ஆளுக்கு நிக்க வச்சு, என்னடா அவனை பாத்தியா என்ன சொல்றான்,
அப்படின்னு இப்படி இப்படி வச்சுட்டு கை வச்சுக்கிட்டு பேசுவார். ஆ. அவர் அந்த பேசும்போது அந்த ஆயிட்டு உட்கார்ந்த மாதிரி ஈச்சர் சேர்ல உட்காந்துட்டு பேசும்போது ம். எனக்கு அந்த கட்டம் பேசுது. நான் கேட்டேன்ல, ம். படையப்பா வயசானாலும் ஓ, ஆ, உன் ஸ்டைலும் அழகு ஆ. அப்படியே இருக்கு. ஆஹா இப்போ அந்த சீன் அப்படி ரீக்ரியேட் பண்ண போறீங்க. இவர்தான் படையப்பா ரஜினி, நீங்க படையப்பா அந்த சீன் பார்த்துருப்பீங்க. நீலாம்பரி. அதை ரீக்ரியேட் பண்ணுங்க. பண்றீங்களா? பேசி கேட்டுறீங்களா? கமான். படையப்பா உன்னுடைய அழகும் வயசானாலும் உன்னுடைய அழகும் ஸ்டைலும் உன்னை விட்டு போகவே இல்லை. அது என் பிறப்பு கோணம். கூடயே பிறந்து கூடிய பிறந்தது. ஏதோ டைலாக் வந்து அதோட அதாவது தாத்தா எப்படின்னா இம்ப்ரோவைஸ் பண்ணி சொல்றாரு. இது புரியுதுங்களா? இப்போ சூப்பர் ஸ்டார் டைலாக் நான் ஏன் பேசணும்? நான் பேசினா சூப்பர் ஸ்டார் டைலாக் மாறும். இம்ப்ரோவைஸ் பண்ணிக்கிறாரு. இப்போ நம்மளாம் வந்து கொடுக்கறத மட்டும் அப்படியே பண்ணிடுவோம். ஆனால் அவர் வந்து நம்ம இம்ப்ரோவைஸ் பண்ணுவோம். எப்படி தாத்தா அந்த நாலேஜ்? எம்ஆராக ஆ அவன் கொடுக்குற ஒரு டைலாக் இருக்கும், ஆ ஆனால் அவன் பேசுறது ஒரு டைலாக் இருக்கும். ஓ, அந்த மாதிரி தான் நீங்க சூப்பர் பாருங்க. நடிகர் வேணும். அடுத்ததான் வந்து டஃப் கொடுக்குறாரு. அப்பெல்லாம் சரி, ரீல்ஸ்லலாம் நல்லா ரொமான்ஸ் பண்ணுறாரு. ரியல் லைஃப்பில் இவர் வந்து இந்த மாதிரி ரொமான்ஸ் பண்ணி ஐ லவ் யூன்னு உங்களுக்கு ப்ரப்போஸ் பண்ணியிருக்காரா இது வரைக்கும்? என்ன வைக்கப்படுறீங்க? அதாவது ஆ. இப்ப இது சொன்னீங்கல்ல, ஆ. நான் ஒரு தடவை நினைப்பேன், இவரை எல்லாம் என்னை திட்டும்போது பேசும்போது அது இறைவனை திருப்பி என்ன அவரை திட்டுற அளவுக்கு நடிப்பு வந்துருச்சு. ஓ, அவ்வளோ நடி. ஓ, திட்டம் ஆக்டிங்கில் வந்துருச்சு. ஓகே. ஆனால் ரியல் லைஃப் திட்டுனதே இல்லையா? ஒரு திட்டுனதே இல்லையா நீங்கள்? அவரு நீங்கள் அவரை அதான் திட்டிருக்கேன்னு சொல்லல, இப்ப நடிச்சதுல ஆனா நடிச்சு நிஜத்துல திட்டுறீங்க. நிஜத்துல இல்ல, Okay. நிஜத்துல என்னை திட்டுவாரு பேசுவாருன்னு கோவப்படுவாரு. ஆஹா. ஆனா அது வந்து நான் வெளியே சொல்ல முடியாது, உண்மையிலேயே நான் வெளியே சொல்ல முடியாது. ஓகே. கணவர் இருக்கு, ஆனா எனக்கு கோவம் காட்ட முடியாது, கணவர்னா பேச முடியாது. எல்லாம் மனசை அப்ப வச்சுட்டேன், அப்போ அதை வச்சுட்டீங்க. விட்டுட்டேன். அப்புறம் ஆனா பார்த்தீங்களா? இப்ப எல்லாம் சொல்லுவாங்க, இப்ப பழி அவன் வாங்குறீங்களா சின்ன வசனத்துல அப்படின்னு தெரியல, வாடா போடா ஆ. என்னடா ஆ. போடா அப்படின்னு பேசுற நிலைமைக்கு இப்ப வந்துருச்சு. எனக்கு இப்போ வந்து அப்போ நடிக்கல, உண்மையாக சொல்லியிருக்கீங்க. அப்போனா நடிக்கிறதுதான் சொன்னேன், அப்போ உண்மையாக வாழ்ந்து சொல்லியிருக்கீங்க நீங்கள், வாடா போடான்னு தெரிஞ்சிச்சு. இப்போ தாத்தா நான் சிந்தல, ஆ. அது தானா அமைஞ்சு போச்சு. அமைஞ்சிச்சு. தாத்தா இப்போ என்ன பண்ணுறீங்க? பாட்டிக்கு ப்ரப்போஸ் பண்ண போறீங்க, ஓகேவா? இது வந்து 96 காதல் மாதிரி 86 காதல். ஐ லவ் யூன்னு ப்ரப்போஸ் பண்ண போறீங்க. பாட்டி ஓகேனா இந்த பீஸ் ஓகே பண்ணுங்க, இல்லை வேறு பீஸ் அனுப்பிச்சு விட்றேன். ஓகே. நான் இது வரைக்கும் உனக்கு எவ்வளவோ துயரங்கள் கஷ்டங்கள்லாம் கொடுத்துருக்கேன், இருந்தாலும் இது கடைசி வரைக்கும் என் கூட இருந்திருக்கு. இனிமேல் நம்ம ஒன்றா சேர்ந்து சந்தோஷமாகவே இருப்போம். ஐ லவ் யூ. தேங்க்யூ, ரொம்ப ரொம்ப சந்தோஷம். என்ன இருந்தாலும் கணவன் மனைவியோட சேர்ந்து வாழ்றது தான் பெண்களுக்கு சந்தோஷம். கணவன் மனைவி பிள்ளைங்குட்டியோட சேர்ந்து வாழணும், அதுதான் வாழ்க்கைக்கு சந்தோஷம். பாட்டி என்ன தீபாவளி யூஸ் பண்ணி தேங்க்யூ சொல்றீங்க? பதிலுக்கு நீங்க சொல்லணும்ல அவருக்கு. ஐ லவ்னு சொல்லணுமா? ஐ லவ் யூ டார்லிங். ஆஹா ஆஹா. தாத்தா சரி தாத்தா, உங்க வைஃப் நீங்க எப்படி செல்லமா கூப்பிடுவீங்க? பாப்பு. பாப்புவா? என்ன பாப்பு வச்சுட்டாண்டா ஆப்புன்ற மாதிரி இருக்கு. பாப்புன்னு தான் கூப்பிடுவீங்களா? பாப்புன்னு உங்க வைஃபை கூப்பிடுவீங்களா இல்லை வேற யாராச்சும் கூப்பிடுவீங்களா? டவுட்டா இருக்கு எனக்கு. என் பண்டாட்டியை தவிர வேறு யாரையும் கூப்பிட கூப்பிடலாம் மாட்டீங்க, செய்கல தான் அடி கூப்பிடுவீங்களா? அது வேற. மாட்டினாரு. குறும்பு தாத்தாவா இருக்காரு. தாத்தா பத்தி பார்க்கணும்னா வாலிப வயசுல ஜாலியா இருந்திருக்காரு போல. ஏக ஜாலி. தெரியும். அப்ப இதுக்கு முன்னாடி லவ்ல இருந்திருக்கா தாத்தா? இதுக்கு கிடையாது. லவ் இல்ல மத்த நல்லா இருந்திருக்கு, மத்ததெல்லாம் இருந்திருக்கு. மற்றதெல்லாம் நடக்குது, அதெல்லாம் அந்த மத்ததெல்லாம் என்ன சொல்லுங்க? அது ரகசியம். ரகசியம் தெரிஞ்சிச்சுன்னா அப்புறம் பாட்டிக்கிட்ட இருந்து அடி விழும். அடிவா. ஓ, அப்படி ஜாலியா இருந்திருக்கீங்க இளமை வயசுல. ஆனா இப்ப உங்களுக்கு பாட்டி தான் பிடிச்சிருக்கு. நீ சாகுற வரைக்கும் பாட்டிதான். அவங்கதான் பியூட்டி. சரி பாட்டி நீங்க சொல்லுங்க, தாத்தாவை எப்படி செல்லமா கூப்பிடுங்க? என்ன செல்லமா சொல்லு, ஏங்க ஏங்க தான் சொல்லுவேன். ஓ, ஏங்க தான் சொல்லுவீங்களா? எப்பவுமே ஏங்க ஏங்க தான். அவர் பேர் சொல்லி தான் கூட மாட்டீங்களா? அந்த பேர் சொல்லவே மாட்டேன், எப்பயுமே சொன்னது கிடையாது. திடீர்னு யாராச்சும் உங்க ஹஸ்பண்ட் பேருனா கூட சொல்ல மாட்டீங்களா? அப்ப எழுதி கட்டுவீங்களா? அதெல்லாம் சொல்லிக்குவேன், அதெல்லாம் நேரம் சொல்லுவேன். நேரம் சொல்ல மாட்டேன். ஓ, வேணும்னு சொல்ல மாட்டீங்க. அப்ப கூப்பிடும் போது எப்படி கூப்பிடுவீங்க? எங்க வாங்க போங்க தான். ஏங்க வேங்கண்ணா கிட்ட கூடாது, ஏங்க அப்படின்பேன். தெரிஞ்சவங்கண்ணா அப்பா அவரை கூப்பிடுப்பா அங்கதான். அவர் அங்க வந்து அந்த பேர் கிடையாது, ராமசாமின்னு கிடையாது, அதிகாரி. அதிகாரியா? அந்த மணிநகரத்துல பேர் அவருக்கு அதிகாரி. ஓ, அதிகாரமா இருப்பாரு. அவர் பேர் அப்படி வச்சிருக்கிறாங்க. முற்போக்கு முற்போக்கு சிந்தனை ஆமா. இல்ல முற்போக்கு செயல். சரி. நிறைய செயல். தெரியுது எல்லாம். நிறைய குடும்பத்தினலாம் போனவர் போல. பாட்டி அப்புறம் இங்க நிறைய கம்ப்ளைண்ட்ஸ் வந்திருக்கு. தாத்தா வந்து இங்க இருக்க நிறைய பாட்டிங்களை கூடலாம் சேர்ந்து ரீல்ஸ் பண்றாராமே. நான் எதுலாம் கண்டுக்கிற மாட்டேன், கண்டுக்க மாட்டேன். இதுக்கு மேல கண்டா என்ன கண்டுக்கிடலாம் என்ன? அப்பவே சொல்லுவேன். ஆ. அப்பவே வெட்டிட்டேன். ஆ. என் கணவர் எங்க இருந்தா சந்தோஷமா இருந்தா போதும்.
பார்த்துக்கோங்க, தமிழ்நாட்டில் இந்த மாதிரி ஒரு மனைவி இருந்தால் குடும்பத்தில் சண்டே வராது. பொசசிவ்லாம் ஆக மாட்டீங்களா? உங்கள் வீட்டுக்காரர் வந்து வேறு ஏதாவது பொம்பளை கிட்ட பேசினா பொசசிவ் பண்ணுறது. பொசசிவ்னா என்ன தெரியுமா? ஒரு மாதிரி கோவம் வரல, என்னை தவிர்த்து யார்கிட்ட பேசக்கூடாது. இந்த கோவமே எனக்கு கிடையாது. அவ்வளோ நம்பிக்கையா இல்லை அவ்வளோ நிம்மதியா? அப்பா பேசலை அப்படின்னு அது எங்கள் பெரியவங்க சொன்னாங்க, என்ன? கரும்பு கட்டோட இருந்தால் எறும்பு எப்பவும் தேடி வரணும். என் கணவர் எப்பவும் என்னை தேடி வருவார். அந்த ஒரு நம்பிக்கை அது போக விடாது. இந்த காலத்தில் யாரையுமே சொல்ல முடியாது, அப்பவும் சொல்ல முடியாது, இப்பவும் சொல்ல முடியாது. அவங்கவுங்க மனசில் கட்டுப்பாடாக இருக்கணும். ஆனால் எல்லா இடத்துக்கும் போயிட்டு தேடி வரக்கூடாது இல்லையா? அது தேடி வரணும்னா எல்லா இடத்துக்கு போனாலும் அங்கேயும் கட்டுப்பாடோட தான் இருக்கும். ஓ, அங்கேயும் கட்டுப்பாடோட இருக்கு. கட்டுப்பாடு தான். கட்டுப்பாடோட இருக்கீங்களா? அப்ப என்ன நடந்திருக்காங்க? பேச்சோடு சரி, பீச்செல்லாம் கிடையாது. பீச்செல்லாம் எதுவும் கிடையாது. அப்படி என்ன பேச்சு வேண்டியது இருக்கு? உங்க மணியை விட்டு அங்க போய் என்ன பேசிட்டு இருக்கீங்க? அதாவது ஆ. அவங்க பேசினா நம்ம பேச போகிறோம், ஆ. நம்மளா போய் என்னம்மா அப்படின்னு கேட்க மாட்டோம். அவங்க பேசினா பேசுவீங்க. பேசணும் அவ்வளோதான். என்னன்னு பேசுவோம். ஒரு 4 மணி நேரம் பேசுவீங்க, அவ்வளவுதான். அந்த அளவுக்குலாம் போகாது. ஒரு 5 மணி நேரம் அங்கேயே உட்காந்து பாய் போட்டு படுத்துடுறீங்களா? என்ன கம்ப்ளைண்ட் வந்திருக்குன்னா, இவர் வந்து பாய்ஸ் ரூம்ல இருக்க மாட்டாரு, அதிகமா கேர்ள்ஸ் ரூம்ல தான் இருக்காரு, மனைவியை பார்க்க வரேன்னு சொல்லிட்டு மற்றவங்க மனைவியை பார்த்துட்டு இருக்காரு. ஒரு கம்ப்ளைண்ட், இந்த ஓல்டேஜ் ஹோம்ல இருந்து ஒரு கம்ப்ளைண்ட். அதாவது ஆ. கவலைகளெல்லாம் மறந்து கொஞ்ச நேரம் ஜாலியாக அப்படி பேசுகிறோம், அவ்வளோதான். தாத்தாவோட வேலையை பார்த்தீங்களா? மற்றபடியா எதுவும் கிடையாது. கவலையை மறந்துட்டு பாட்டிங்க கூட ஜாலியா இருக்காரு. இப்போ சித்தா தான் சரி. இப்போ இருக்க யங்ஸ்டர்ஸ்க்கு ஒரு அட்வைஸ் கொடுக்கணும்னா என்ன அட்வைஸ் கொடுப்பீங்க? இப்போ என்னன்னா வந்து கல்யாணம் ஆகிட்டு நிறைய பேர் வந்து அசல்ட்டா ஈஸியாக டைவர்ஸ் பண்ணிட்டு போயிடுறாங்க. ஆனால் நீங்க வந்து 80 வருஷமா ஒத்திமையா சந்தோஷமா இருக்கீங்க. ஸோ நீங்க வந்து அட்வைஸ் கொடுக்கணும். புருஷன் மனைவியும் ஒருத்தருக்கு ஒரு விட்டு கொடுத்து நடந்தா அது கடைசி வரைக்கும் நல்லாவே இருக்கலாம். ஓ, அட்ஜஸ்ட் பண்ணிட்டு நான் நீ அப்படின்னு வந்தா ஒன்றும் செய்ய முடியாது. இந்த காலத்து காதல்லாம் எப்படி தான் என்ன நினைக்கிறீங்க? ஒரே டைம்ல 4-5 பேர்கிட்ட பேசுறாங்க, பழகுறாங்க, 4-5 லவ் பண்றாங்க, நிறைய இருக்கு. ஒரு சில பேர் சொல்றேன், எல்லாரும் அப்படி இல்லை. அந்த காலத்தில் வந்து ஆ. கட்டுப்பாடுன்னு ஒன்று இருந்துச்சு, ம். ஆணுக்கும் சரி பெண்ணுக்கும் சரி. ம். ஆனால் இப்போ அந்த கட்டுப்பாடு கிடையாது. கிடையாது. அவ்வளோதான ஒழிய ம். அந்த காலத்தில் யார் எப்படி அப்படிங்கிறது தெரிஞ்சு பழகுவாங்க. ம். அதாவது அந்த காலத்தில் வந்து ஆ. அதான் கட்டுப்பாடுன்னு ஒன்று இருந்துச்சு. ஆ. இப்போ அந்த கட்டுப்பாடு என்னங்கிற கேட்ட அளவுக்கு நாகரிகம் மாறி போச்சு. அதான் நீங்க இப்ப என்ன ஃபீல் பண்றீங்கன்னா, சே, அந்த காலத்துல கட்டுப்பாடு இல்லாம இருந்திருக்கலாம்னு நினைக்கிறீங்க, கரெக்டா? ஆஹா. அந்த கட்டுப்பாடு இப்பவும் இருந்தால் நாடு நல்லா இருக்கும் ஓகே, அப்படின்னு தான் நான் சொல்லிக்கிறேன். நாடு நல்லா இருக்கும். ஓகே, நீங்க வந்து இப்போ பாட்டி உங்ககிட்ட ஒரு கேள்வி கேளுங்க. சொல்லும் போதே வந்து கேளுங்க, பல்ல கடிச்சிட்டு கேட்குறீங்க. படிக்கல. அதாவது இப்போ வந்து ஒருவனுக்கு ஒருத்தி அப்படின்ற இதெல்லாம் இருக்குல்ல, பாலிசிலாம் இருக்கு இல்லையா? ஸோ இப்போ இந்த ஜென்ரேஷனில் எல்லாம் அப்படி கரெக்டாக ஃபாலோ பண்ணுறாங்கன்னு நினைக்கிறீங்களா? எல்லாரும் ஃபாலோ பண்ணல. ஃபாலோ பண்ணல. பண்ணல. ஓகே. அதாவது ம். அப்போ உள்ளவங்க கல்யாணம் அவங்க பிடிக்குதோ பிடிக்கலையோ தாய் தப்பன் பேச்சை கேட்டு இப்போ கல்யாணம் முடிக்கிறாங்க. கஷ்டமோ நஷ்டமோ வசதியோ இல்லை, அது சேர்ந்து ஒத்து போய் கணவன் கோவப்படும் போது பெண்கள் அமைதியாக இருக்கணும். சந்தோஷம் இருக்கு தன்னுடைய குறைகளை கணவன்கிட்ட சொல்லணும். 2 பேர் சேர்ந்து தான் ஒத்து இருந்தால் தான் அந்த குடும்பம் முன்னுக்கு வரும். அவங்க 2 பேர் சேர்ந்து தானே பிள்ளைகள் நல்லபடியாக வளர்க்க முடியும். ஒருத்தருக்கு போட்டி போட்டு போகிறவங்க போட்டு மனசில் விரோதி வளர்த்தக்கூடாது. நம்ம நல்லா இருந்தால் தான் பிள்ளைய நல்லபடியாக வளரும். அந்த ஒழுக்கம் கடைபிடிக்கணும். அப்பவும் சரி இப்பவும் சரி, கல்யாணம் பண்ணி கொடுத்தா அந்த கணவனோட வாழ்நாள் பூரா அப்போ சொல்லுவாங்க, டேடி சண்டை போட்டு வந்துடுற அப்படின்னு பேசுவாங்க. ஒருத்தி இன்னொரு வீட்டுக்கு போகிற வரைக்கும் தான் அந்த வீட்டில் மதிப்பு. அதே வீட்டில் அவள் கூட பிறந்த அந்த வீட்டுக்கு இன்னொருத்தி வருவா. அந்த மறுபடியும் நம்ம பிறந்த வீட்டுக்கு போனால் அந்த மதிப்பு இருக்காது. எப்படி கணவனோட சேர்ந்து போ, 4 நாளைக்கு விருந்தா மாதிரி இரு, நல்லா சாப்பிட்டு வா, அது ஒரு மதிப்பு. கோவிச்சுட்டு இந்த வீட்டுக்கு போகக்கூடாது. கோவிச்சுட்டு போனால் நமக்கு மதிப்பு கிடையாது. அவங்க நம்ம நாத்தனாவோ மதினியோ இருந்தால் அவளை பார்த்துக்கிட்டு எப்போ சாப்பாடு கொடுப்பா அப்படின்னு. நம்ம வீட்டில் சட்டியில் கஞ்சி இருந்தாலும் சோறு எடுத்து உரிமையை எடுத்து சாப்பிடலாம். அதுதான் கடைபிடிக்கும். இப்போ கணவர் எவ்வளோ கொடுமைப்படுத்தினாலும், கணவர் கெட்டவராக இருந்தாலும் அங்கே தான் அவர் கூட தான் இருக்கணும்ன்றீங்களா? அவனை திருத்தப்பார், திருத்த பார்க்கணும். திருத்த பார்க்கணும். அவன் எப்போக்கு எப்படி இருக்கோ அது பிடிச்சது எல்லாத்துக்கும் நம்ம கையில் தான் இருக்கு. என்ன சொல்கிறீங்க? அப்போ உள்ள கஷ்டப்பட்டாலும் நம்ம பிள்ளைகளை காப்பாற்றணும். பெண்களுக்கு அதிகம் உரிமை இருக்கு. என்னங்க? கரெக்ட், சூப்பராக சொல்லிட்டீங்க. ஆனால் நான் கேள்விப்பட்டோம், சின்ன வயசு தாத்தா வந்து பயங்கரமாக வந்து வாலிப வயசில் செம்மையாக சுற்றிட்டு இருந்தாருமே, ஜாலியாக. அது சுத்தினது உண்மைதான். நிறைய டியூட்டி பண்ணிட்டு. அதாவது என்னுடைய வீட்டில், என் மாமியார் வீட்டில் எனக்கு தாய்மாய் பார்க்கறதுக்கு எனக்கு மாமியார் இருக்கு. எல்லாம் எல்லாம் சொல்லுவாங்க, அவள் புருஷன் இல்லை, அவள் மாமியார் தான் அவளுக்கு புருஷன். எங்கே போனால் என் மாமியார் தான் வரும்.
எங்கே கூட்டி போனாலும் என்னுடைய மாமியார் தான். அந்த ஏரியா பூரா சொல்லுவாங்க. அந்த அளவுக்கு என் மாமியார் மாமியார் உங்களுக்கு அவ்வளோ பிடிக்கும்? மாமியார் ஆனால் என்னை வச்சிருக்க அப்படி பிடிக்கும். இவரை விட சரி உங்களுக்கு கணவர் பிடிக்குமா மாமியார் பிடிக்குமா? எனக்கு முதல் என் மாமியார் தான். அதுக்கப்புறம் தான் எனக்கு கணவர். இருக்கு இவர்கிட்ட கேட்போம். உங்களுக்கு இவங்கள பிடிக்குமா இல்லை இவங்க உங்க மாமியாரை பிடிக்குமா? அம்மாவா கல்யாணம் முடிக்கிற வரைக்கும் பிடிச்சிச்சு. அது உள்ளே தானே. ஓகே, கல்யாணம் முடிச்சது அப்புறம் கல்யாணம் முடிச்சதுக்கு முன்னாடி பார்க்கறதே கிடையாது. அப்போ உள்ள பாட்டுகள் போடணும், சோப்பு போடணும், மாமியாவுக்கு போடணும், அவன் மகளுக்கு போடணும், இப்படியே பாட்டுல அப்பயே வந்துச்சு. யார் யாருக்கு இப்போ சொல்கிறாருல எங்கள் அம்மாவுக்கு அவர் சோப்பு போட்டிருக்காரு. அந்த பாட்டில் ஒரு கதையில் ஒவ்வொன்றுகளை சோப்பு போட்டுருக்கு. ஏதோ ஒரு படத்தில் நாகேஷ் சோப்பு போட்டுக்கிட்டே ஒரு இந்த பாட்டில் பாடுவான். அது பூரா அப்படியே அமையுது. என்ன சொல்கிறீங்க? கரெக்டாக அமைஞ்சிருக்கேதா? இதான் சொல்கிறேன், வாழ்க்கை அவங்கவுங்க கையில் தான் இருக்குது. இன்பமும் துன்பமும் மனசில் தான் சந்தோஷத்தை ஏற்படுத்துது. அது எங்கே தேடினாலும் கிடைக்காது. எந்த கோயிலுக்கு போங்க, எல்லா இடத்துக்கும் போங்க, நம்ம கையில் தான் இருக்குது, நம்ம கிட்ட தான் இருக்கு. சூப்பர். உன்னை ஒன்று கேட்பேன், உண்மை சொல்ல வேண்டும், என்னை பாட சொன்னார் என்ன பாடல் தோன்றும். என் மாமியார் சொல்லிச்சு, அம்மா எங்கள் அம்மா என்ன சொன்னாங்க, சொல்றதுக்கெல்லாம் தலையாட்டு. அப்போ எனக்கு விவரம் தெரியல, எது பேசுகிறாங்க என்னன்னு எனக்கு தெரியாது. ஆனால் இதை என் அம்மா சொன்னாங்க, அவங்க என்ன சொன்ன சரின்னு சொல்ப்பா பாப்பு சொன்னேன். சரி எதுக்கு என்னன்னு தெரியும் சொல்லிட்டீங்களா? ஆமா. கல்யாணத்துக்கு முன்னாடி நீங்க அவரை பார்த்திருக்கீங்களா இல்லையா? இல்ல. 26 வருட நம்பிக்கை, லட்சக்கணக்கான சந்தோஷ திருமணங்கள். கல்யாணம்னாலே தமிழ் மேட்ரிமோனி தான்.